கொஸ்டின். ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த ஒரு கொஸ்டின் கேட்கலாம். டஸ் காட் எக்ஸிஸ்ட்? இந்த கொஸ்டின் இப்போ வந்து ஒரு ஏத்திஸ்ட் வந்து உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறாங்க வச்சுக்கோ. என்ன கேள்வினா வந்து என்கிட்ட ஒரு ஏத்திஸ்ட் நிறைய பேர் கேட்டிருக்காங்க, கடவுள் ஏன் சிரிக்காத இரு, கடவுள் இருக்கிறாரா இல்லையா, அதான் கொஸ்டின்ஸ். ஸோ டஸ் காட் எக்ஸிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொஸ்டின் கேட்குறாங்க. இப்போ நம்ம சடனாக கிறிஸ்டியன்ஸ் நம்ம என்ன பண்ணுவோம், ஆமா கடவுள் இருக்கிறாரு, ஏன்னா கிறிஸ்டியன்ஸோட ஆப்வியஸ் பிலீஃப் அதுதான். நம்ம எதுலேருந்து சொல்லுவோம்னா ஸ்கிரிப்சர்ஸ்ன்னு சொல்லுவோம். சடனாக நம்ம பைபிளுக்கு தான் போவோம். பைபிளுக்கு போனோம்னா அவங்க சொல்லுவாங்க, இல்லை நாங்கள் பைபிள்னா ஃபர்ஸ்ட் நாங்கள் பைபிள் நம்பலன்னுவோம். கடவுள் இருக்கிறான்னு சொல்லிட்டு பைபிளை தாண்டி உங்களால ப்ரூவ் பண்ண முடியாதா, யாரோ எழுதி வச்சதை நாங்கள் எப்படி நம்ப. ஸோ அதுதான் உங்களுடைய ஆர்கியூமெண்ட்ஸாக இருக்கும். ஸோ கிறிஸ்டியன்ஸா நம்ம வந்து கடவுள் இருக்கிறாரா அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம பைபிளுக்கு போகிறத விட்டுட்டு நம்ம வந்து ஜென்ரலாக பைபிளை தாண்டி பொதுவாக கடவுள் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால ப்ரூவ் பண்ண முடியுமா? தட்ஸ் எ கொஸ்டின். கண்டிப்பாக நம்மளால வந்து முடியும். அதான் கண்டிப்பாக முடியும். அதான் இந்த வீடியோ எப்படி நம்ம அதுக்கு ஆன்சர் கொடுக்கலாம். டஸ் காட் எக்ஸிஸ்ட்? ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒன்று சொன்னேன், இதேமாரி ஒரு ஏத்திஸ்ட் வந்து என்கிட்ட கேட்கும்போது நான் அவர்கிட்ட சொன்னது என்னன்னா, நான் அவர் என்கிட்ட கொஸ்டின் கேட்கும்போது நானே ஒரு கொஸ்டினாக தான் அவர்கிட்ட ஆன்சராக கொடுக்காம அவர் திங்க் பண்ண வச்சேன். கடவுள் இருக்கிறாரா இல்லையா ஒரு கொஸ்டின் கேட்கும்போது அவரே திங்க் பண்ண வச்சேன், கடவுள் இருக்கிறாரா இல்லையா. எப்படின்னா நான் ஒரு ஆர்குமெண்ட் வச்சேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ட்ரீ எடுத்துக்கோ, ஒரு ட்ரீ எடுத்துக்கிட்டோம், ஒரு மேங்கோ ட்ரீ இருக்குன்னா அந்த மேங்கோ ட்ரீ வந்து அதோடைய உயிரை அது எங்க வச்சிருக்கு, அதோடைய விதையில வச்சிருக்கு, அதோட சீடுல வச்சிருக்கு. ஓகேவா, ஏன் அந்த சீடுல வச்சிருக்கு? அடுத்த கொஸ்டின், ஏன் வந்து அந்த ட்ரீ வந்து தன்னோட உயிரை அந்த சீடுக்குள்ள வச்சிருக்கு? ஏன்னா அதான் இப்போ ஒரு பழமா இருந்தா இப்ப ஒரு மனுஷனா என்ன பண்ணுவான், அதை சாப்பிட்டுருவான். ஏதோ ஒரு பறவையோ விலங்கோ அதை விலங்கு, ஆமா கண்டிப்பா போயிடும். கொட்டைன்ற போது சீடுன்ற போது அது கீழே போடுவோம். அதனாலதான் இந்த இன்டெலெக்சுவல் எப்படி அந்த ட்ரீக்கு வந்துச்சு. அதாவது ரொம்ப கிளியரா சொல்ற பாருங்க, ஈஸி தான். அந்த ஒரு ட்ரீ வந்து அதோட உயிரை அந்த விதைக்குள்ளதான் வச்சிருக்கு, இன்ஸ்டெட் ஆஃப் கீப்பிங் இன் த ஸ்கின். ஏன்னா அந்த ட்ரீக்கு தெரியும், ஸ்கின்ல சப்போஸ் வச்சிருந்தோம் அப்படின்னா மனுஷங்க இல்ல பறவைங்க அனிமல்ஸ் ஏன்னா வந்து அந்த சதையை தான் சாப்பிடும். இப்ப அவ்வளவு நம்ம வந்து கொட்டையை முழுங்க போறது இல்ல, நம்ம என்ன பண்ணுவோம்னா நம்ம வந்து அதோடைய ஸ்கின்னை மட்டும் தான் சாப்பிடுவோம், அதோடைய சீடு என்ன பண்றோம், தூக்கி போட்டுரும். ஸோ அதனாலதான் அந்த ட்ரீ வந்து ஸ்கின்ல உயிரை வச்சா மனுஷங்க சாப்பிடுவாங்க, அனிமல்ஸ் சாப்பிடுறோம், பேர்ட்ஸ் தான் சாப்பிடுறோம். ஸோ அதனால அது சேஃப்டியா ஒரு உயிரை வச்சு அடுத்த அதோட டிசைன்ஸ் உருவாக்குறதுக்கு அது என்ன பண்ணுது, சேஃப்டியா ரொம்ப வாய்ஸ்ஃபுல்லா சீடுக்குள்ள வச்சு அது அதோட ப்ரொடெக்ட் பண்ணுது அது உயிரை. அப்புறம் நம்ம ஆப்வியஸ்ல சாப்பிட்டு நம்ம அந்த சீடை தூக்கி போடும்போது அடுத்த ஒரு ட்ரீ வந்து உருவாகுது. ஸோ இப்படிதான் அந்த ஒரு ட்ரீ வந்து தன்னோட ஜென்ரேஷனுக்கு உருவாக்குது. ஸோ இந்த இன்டெலெக்சுவல் எப்படி அந்த ட்ரீக்கு வந்துச்சுன்னு சொல்லிட்டு அந்த ஆள்கிட்ட கேட்டேன், அந்த ஏத்திஸ்ட கேட்டேன். அது மனுஷனும் கிடையாது, ட்ரீ தான் அது, அதுக்கு நம்மள மாதிரி ஆறறிவும் கிடையாது. அப்படி எப்படி அது வந்து அழகா தெளிவா யோசிச்சு அதோட உயிரை வந்து அதுக்குள்ள வச்சு அப்ப யோசிச்சார். அவர் யோசிச்சு ஏதோ ஆன்சர் கொடுக்க முடியல அவரால். அவர் என்ன சொல்றேன்னா, இல்ல எல்லாரும் அப்படிதான் படைப்பு, அப்படிதான் படைப்பு. அப்புறம் யாரு படைச்சா, எப்படி அந்த இன்டெலெக்ட் வந்துச்சு? ஏன்னா ஒரு படைப்புன்றது அதுக்கு படைப்பாளர் கிரியேட்டர்னு ஒருத்தர் இருப்பார் இல்லையா. கண்டிப்பா இன்டெலெக்சுவல் அது வந்து சாதாரண ஒண்ணு இல்ல. ஒரு ட்ரீ வந்து அதுக்கு எப்படி யோசிச்சு அந்த உள்ள வைக்க முடியும் சீடுக்குள்ள உயிரை. சோ பின்னாடி ஒரு இன்டெலெக்சுவல், அதான் அப்பதான் காட் வந்து தன்னோட இன்டெலெக்சுவல் வச்சுதான் எல்லாத்தையும் படைச்சிருக்காரு. அப்ப பின்னாடி இன்டெலெக்சுவல் யாருன்னா காட் தான். காட் தான் இஸ் ஒர்க்கிங் பிஹைண்ட் த எவ்ரி கிரியேஷன். ஸோ இது ஒண்ணு. இன்னொரு எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா, ஒரு பிளான்ஸ் எடுத்துக்கலாம், சில பூக்கள்லாம் அதோடைய கலர்ஸ் வந்து மாறும். ஏன் மாறும்னா ஹனிபீஸ் அட்ராக்ட் பண்றதுக்கு. அப்பதான் ஹனிபீஸ் வந்து தன்னுடைய இதை ஸ்லர்ப் பண்ணி எடுத்துட்டு போகும். ஸோ அந்த பூக்களுக்கு அந்த எப்படி தெரியும், அந்த ஃப்ளவர்ஸ்க்கு இந்த கலர் தான் ஹனிபீஸா அட்ராக்ட் பண்ற கலர்னு அந்த பூக்கு எப்படி தெரியும்? அதுக்கு என்ன நம்மள மாதிரி யோசிக்கிற திறன் இருக்கா, இல்லைன்னா நம்மள மாதிரி சென்சிபிளா யாரோ சொல்றதை கேட்டு வந்திருக்கா? அதுக்கு எப்படியுமே கிடையாது. அதான் கடவுள் படைச்சிருக்காரு, இன்டெலெக்சுவல் பின்னாடி காட் இன்டெலெக்சுவல் ஒர்க் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதைதான் அவர்கிட்ட சொன்னபோது அவர் யோசிச்சு ஒண்ணுமே சொல்லல. ஸோ இதுதான் காட் எக்ஸிஸ்ட்னா பைபிள் இருந்து நம்ம ப்ரூஃப் பண்ண நிறைய வசனம் ப்ரூஃப் பண்ணலாம் பைபிள் இருந்து ஆப்வியஸா. ஆனா பைபிளை தாண்டி ஜென்ரலா நம்ம வந்து நிறைய நம்ம கண்ணால பாக்குற எல்லா கிரியேஷன் நல்லா நம்ம கிரிட்டிக்கலா திங்க் பண்ணி பார்த்தாலே தெரிஞ்சிடும் அது பின்னாடி ஒவ்வொரு இன்டெலெக்சுவல் ஒர்க் ஆகிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு. அப்ப காட் வந்து தன்னோட இன்டெலெக்சுவல்ஸ் தான் எல்லாத்தையுமே படைச்சிருக்கிறார். ஸோ இதுதான் இந்த வீடியோ நம்ம ஷேர் பண்ணணும்னு இருந்தோம். ஸோ தேங்க்யூ ஃபார் எவ்ரி ஒன். நெக்ஸ்ட் வீடியோ நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின்ஸ் நம்ம பார்க்கலாம்.